ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவர்கள் பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் தாவகட தலைவர், தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறாங்க. திமுக தவிர்த்து பல ஆண்டுகள் கழிச்சு மக்கள் இன்னொரு கட்சியை, இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முழு பெரும்பான்மை, அதாவது தேவையான பெரும்பான்மை கிடைக்காத நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் நீங்கள் தான் ஆதரவு கொடுத்து இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. ஏற்கனவே அவர் என்டிஏ கூட்டணியை ஆதரவு பெறுவார், அதிமுக கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் செய்தி வந்துட்டு போது தாவேக்கா அதை விஜய் தான் அதை வேணாம்னு சொல்லி நிராகரிச்சதாகவும், எனக்கு இவங்களோட ஆதரவு தான் வேணும்னு விரும்பினதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ அதிமுக இருந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு 30 பேர்கிட்ட எம்எல்ஏக்கள் அவங்க தாவேக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக முன் வந்திருக்கிறாங்க. அதை விஜய் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் அவர்கள் இப்போது சிவி சண்முகம் வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லி அங்கே வீட்டுகளில் பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தாவேக்காவுக்கு எதிரான அணியில் தான் சிபிஎம்மோ சிபிஐயோ இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ தேர்தலுக்கு முன்பாகவே எங்களுடைய பிரதான நோக்கம் என்பது இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகிற, மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு அரசியலை பாஜக செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த பின்னணியில் தான் என்ன எங்களுக்கு ஒரு யோசனை வந்தது அப்படின்னு சொன்னால், நாங்கள் அதை விவாதித்த போது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் போதுமான ஆதரவு இல்லை என்று அவங்க வேறு வழிகளை நாடக்கூடாது, அல்லது ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற பெயரில் ஆட்சி நடத்துகிறோம் என்று அவங்களுடைய எல்லா விதமான இந்த மாநிலத்தை, மாநில உரிமைகளை அல்லது மாநிலத்தின் நலனை பாதிக்கிற திட்டங்களை எல்லாம் அவர்கள் அனுமதிக்கக்கூடாது, அதே போல் அதை அமல்படுத்தி விடக்கூடாது என்கிற நோக்கத்தை தவிர அதில் வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இப்படி பேசும்போது நாம் அவங்கக்கிட்ட எந்த கண்டிஷனும் நம்ம கொடுக்கணும். இப்போ அவர் அதிமுகவை பார்க்க போகிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதிமுகவினுடைய 2 பிரிவும் அதை அங்கீகரிச்சிட்டாரா சபாநாயகர் என்றும் தெரியல. ஆனால் இன்னைக்கு வேலுமணி அவர்களே பேச அனுமதிச்சிருக்கிறாருல்ல. ஒருத்தர் தான் பேசணும், இபிஎஸ் பேசின பிறகும் வேலுமணியை அங்கே அங்கீகரிச்சிருக்காங்க பேசுறதுக்கு. அதான் அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி வந்தால் டெவலப் ஆகிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சிபிஎம் அதை என்ன செய்கிறதுன்னு விவாதிப்போம். இவர் தோழர் ராதவ தீட்சண்யா அவர் இப்படி ஒரு அரசியல் ரீதியான நேர்மையான விஷயமா இது இருக்காது, தேவையான நேரத்தில் நான் இந்த கட்சிகள் தான் ஆதரவு கொடுத்தாங்க, இப்போ அவங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கிற ஒரு கட்சி நீங்கள் அவங்ககிட்ட ஆதரவு பெறுதுன்றது நேர்மையான விஷயமா இருக்காதுன்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக அது அப்படி நடந்தால் அது சிபிஎம் எதிர்க்கும்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, இந்த பிரச்சனை குறித்து இப்போ தான் டெவலப் ஆகுது. இன்னும் இவர் போனாரா, பார்த்தாரா, என்ன நடந்திருக்கு என்பதெல்லாம் தெரில. இப்போ நீங்கள் அவர் சிவி சண்முகம் வீட்டுக்கு போகிறாருங்கிறதே இப்போ நீங்கள் சொன்னது தான் தகவல். அப்படி சொன்னால் அது ஒரு முக்கியமான நிகழ்வு தான். ஓகே, அந்த நிகழ்வு குறித்து கட்டாயம் எங்கள் கட்சி விவாதிக்கும். காங்கிரஸ் ரிசல்ட் வந்த உடனே திமுகவுடையோ மற்ற கூட்டணி கட்சிகளையோ பெருசாக பேசாமல் அவங்க நேரடியாக போய் தாவேக்காக ஆதரவு கொடுத்தது, கூட்டணியோட இணைஞ்சது அப்படின்றது பெரிய விமர்சனத்துக்குள்ள குறிப்பாக திமுக அதை கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க. இதனால் இந்தியா கூட்டணியே ஒரு ஃப்ராக்ஷன் ஏற்படுற அளவுக்கான பிரச்சனைகள் இருக்குது. திமுக நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு தனி இடம் வேணும்னு சொல்லி அவங்க எம்பி கனிமொழி அவங்க கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் 2 வாரத்தில் நாங்கள் இந்தியா கூட்டணியை பற்றியோ இல்லை திமுக கூட்டணியில் தொடர்றதை பற்றியோ என்ன விஷயன்றதை 2 வாரத்துக்குள்ளே நான் கிளாரிஃபை பண்ணி சொல்லுவேன், கட்சியில் பேசிட்டு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி கையாளுறது? இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு சீரியஸான பிரச்சனை. நீங்கள் இது முதல் தடவையும் இல்லை. ஆக்சுவலாக காங்கிரஸ் தன்னுடைய, அதாவது ஒரு விஷயம் உண்மை, இந்தியா முழுவதற்கும் இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதில் இப்போ நாங்கள் நேஷ்னல் பார்ட்டின்னு சொன்னாலும் எங்களுடைய ப்ரெசன்ஸ் எத்தனை மாநில டெக்னிக்கலாக ஓகே, ஆனால் எல்லா மாநிலங்களிலும் நீங்கள் அரசியலை தீர்மானிக்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை, சிபிஐ இல்லை, அல்லது ஆம் ஆத்மி கட்சி கிடையாது, அல்லது எஸ்பி கட்சி கிடையாது. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜக அடுத்து காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் பிரதானமாக அதில் இருக்கணும்னா
இந்த கட்சிகளோடு நல்ல உறவை வைத்துக்கொள்வதும் நம்பகத்தன்மையை உருவாக்குவதும் என்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் நீங்கள் பீகார் தேர்தலின் போது அவர் மீது கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டது. ஜன் அதிகார் யாத்திரான்னு அவராக நடத்தினார், அதில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, பெரிய கூட்டம் வந்தது. ஆனால் பேச்சுவார்த்தையின் போது ஒரு 10 தொகுதியில் ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட்டு அப்படிங்கிறத முன் வச்சார். பட் அது இந்த கூட்டணியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அவர் தேஜஸ்வியே வந்து அங்கீகரிக்கல அவ்வளோ சீக்கிரத்தில், சேர்ந்து கூட்டமே நடத்தலைன்னு சொன்னாங்க. அது அந்த மாநில ரிசல்ட்டை பெருமளவுக்கு பாதிச்சு. ரெண்டாவது, இப்போ சமீபத்தில் கேரளாவுக்கு வந்தார். நான் என்ன சொல்கிறேன், சிபிஎம் அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏற்பட்ட பிளவு என்பது அதுக்கு பல காரணங்கள் இருந்தது. அதில் மிக முக்கியமான காரணம், இந்தியாவில் அப்போது ஆட்சியில் இருந்த பெரும்பாலான மாநிலங்களில் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. 64க்கு முன்னால் ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து ஒரு முறையா ஆமாம் நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தது. கொஞ்ச நாள்லேயே அது டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. வேற எங்கேயும் புதிய ஆட்சிகள் வரல. அந்த பின்னணியில் 64ல் சிபிஎம் உருவானதுக்கு இது பெருமுதலாளிகளால் தலைமை தாங்கப்படுகிற அரசாங்கம் என்று தான் நாங்கள் வரையறுத்தோம். காங்கிரஸ் கட்சி பெருமுதலாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி. அதனால தான் அது அதிகாரத்தை தக்க வைக்கணும், மையப்படுத்தணும்னு நினைக்குது. மாநில அரசுகளுக்கு உரிய இதை கொடுக்க மாட்டேன்னுது என்றெல்லாம் பேசணும். அதன் அடிப்படையில் தான் வந்தோம். ஆனால் இந்தியா இன்னைக்கு எதிர்கொள்கிற பிரச்சனையை சந்திப்பதற்கு காங்கிரஸ் முக்கியம். இப்போ நீங்கள் போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த ஊரில் போய் நாங்கள் இந்தியா முழுவதும் காங்கிரஸோட கூட்டணி, கேரளாவில் மட்டும் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோன்னு சொன்னால் அது ஒரு மக்கள் புரிஞ்சுக்கிறதுலே கஷ்டம் இருக்கும். இப்போ எங்கள் கட்சிக்குள்ளேயே பேசும்போது என்ன முடிவு வந்தோன்னா, நமக்கு ஒரு சிரமம் இருந்தால் கூட இந்தியாவில் ஒரு மாற்று வருவது என்பது அவசியம் என்று நாங்கள் நினச்சோம். அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். கட்சி கிளாஸாக இருந்தாலும் நாட்டுக்கு நல்லதுன்னு. இவர் அங்கே போய் என்ன பேசுகிறாரு, நீங்கள் பினராயி விஜயனை ஏன் இன்னும் கைது பண்ணலை அப்படின்னு பேசுகிறார். உண்மையிலே அவர் நம்புகிறாரா பினராயி விஜயன் வந்து தங்கம் கடத்தினார் என்று அவர் நம்புகிறாரா? பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொன்னார். அது இது வந்து இங்கே அவங்க 2 பேரும் சேர்ந்து இதுக்கு பேர் பிஜேபி கிடையாது, சிஜேபி என்றெல்லாம் சொன்னார். அடிப்படையான பிரச்சனை என்ன, நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க, ஒரே ஒரு காரணத்துக்காக இருக்கீங்க, பாஜகவை ஃபைட் பண்ணுறதுக்காக. பாஜகவோட சேர்ந்து நீங்கள் வந்து இருக்கீங்க. அந்த அரசாங்கத்தை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அங்கே பாலிடிக்ஸ் நடத்த முடியாது. கிரிட்டிசைஸ் பண்ணட்டும், ஓகே, அது பட் ஆனால் நான் ஃபேக்சுவலாக கூட இருக்க வேண்டாங்க. அவர் பேசுகிறதெல்லாம் ஃபேக்சுவலாக இருக்குல்ல நான் சொல்ல மாட்டேன். அது ஃபேக்சுவலாக இருக்கணும்னே அவசியம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ஒத்துழைப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே பாயிண்ட் பிஜேபி. பிஜேபிக்கு எதிரானவர்கள் என்கிற முறையில் தான் நாம் 2 பேரும் சேர்ந்திருக்கிறோமே தவிர அதர்வைஸ் சேர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பிஜேபியோடு இருக்கீங்கன்னு சொன்னால், அவர் இந்தியா கூட்டணிக்கு பெரிய கட்சி என்கிற முறையில் அவர் சிபிஎம் இனிமேல் கூப்பிட்டா எப்படி பார்ப்பாங்க? இந்திய பி டீமை வச்சுக்கிட்டு இந்த ஆளு கூட்டம் நடத்துகிறாரு ஏன்னு பார்க்க மாட்டாங்களா? அதான் கூட்டணியோட மாரல் வேல்யூஸே கேள்விக்குள்ளாயிரும். அந்த மாறல் மட்டும் இல்லை, அதுக்கான அடிப்படையவே அவர் தகர மாட்டார். இதனுடைய தொடர்ச்சி தான் நான் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பார்க்குற விஷயம். நான் வந்து ஒன்றும் திமுகவுக்கு அதோடைய கூட்டணியில் இருக்கிற கட்சி ஒன்றும் தாலி கட்டி கொண்டவங்க இல்லை. டைவர்ஸ் பண்ணணும், அது வரை காத்திருக்கணும் அப்படின்லாம் நான் நினைக்கலாம். பட்டு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி உங்கள் கட்சியும் சேர்ந்து உருவாகுது. ட்வீட் போட மாட்டிங்களா? வரவேற்கிறோன்னு சொல்ல மாட்டிங்களா? இது வெள்ளட்டும்னு சொல்ல மாட்டிங்களா? ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, திமுகவுக்கும் பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு கூட்டத்தில்
அப்போது முதலமைச்சராக இருந்த திமுக தலைவரோடு சேர்ந்து பேசணும்னு உங்களுக்கு தோணலையா? இங்கே பேசும்போது அவரோட பேரை திமுகன்னு கூட குறிப்பிடல. நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கீங்க, 28 தொகுதியில் போட்டி போடுறீங்க, கூட்டணி கட்சி பேரையே சொல்ல மாட்டீங்களா? இப்போ நாங்கள் இப்போ கன்னியாகுமரியில் நாங்கள் வந்து விளவங்கோடு தான் கேட்டோம். விளவங்கோடு கிடைக்கல. காரணம் வந்து அவங்களே சொன்னது, இவர் 3 நாள் அவங்க அம்மா சோகம் இல்லாமல் இருந்தாங்க, பார்க்க முடியல. அப்புறம் நேராக கேரளாவுக்கு போயிட்டார். அநேகமாக இது வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு நாள் தான் அந்த பட்டியலே ரிலீஸ் ஆச்சு. அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் சாத்தியம். நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் அந்த தொகுதிகளில் எங்கள் உதவியும் தேவை. அட்லீஸ்ட் கன்னியாகுமரியில் எங்கள் வேட்பாளர் பேரை கூட அவர் சொல்லலை. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் கடைசியில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது முதலமைச்சரோடு அல்லது இந்த கூட்டணியினுடைய தலைவரோடு ஒரு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதை கூட காமிக்கலாம். நீங்கள் வந்து எதிர்க்கட்சி ஒரு தேர்தலுக்கு வந்தால் கோயம்புத்தூருக்கு போகும்போது உங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு அது என்னது அது என்ன சென்டர் மீடியனை தாண்டி ஸ்வீட் ஸ்டாலில் போய் ஸ்வீட் வாங்கிக்கிட்டு என்னுடைய இவருக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறதும் இந்த பீரியடில் பெரிய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டு நடந்ததாக கூட நினைக்கல. அப்போ எனவே அடுத்த நாளே அங்கே போகிறதுங்கிறது இல்லையா? இதை எந்த வகையிலும் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? சரியில்லைன்னு தானே பார்ப்பாங்க. போகட்டும். நீங்கள் ஒன்றும் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே முழுக்க நீங்கள் திமுகவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, நீங்கள் வேற கட்சி, திமுக வேற கட்சி, அவ்வளோதான். ஒரு பர்பஸுக்காக சேர்ந்துருக்கோம். சேர்ந்த அடுத்த நிமிஷம் அன்னைக்கே ரிசல்ட் வரும்போதே நீங்கள் போகிறீங்கன்னா மக்கள் சரியாக பார்க்க மாட்டாங்க. ஓகே, இல்லை நீங்கள் சொன்ன மாரி அவர் பிரச்சாரத்துக்கு முதல்வர் கூட வரல, ஒரு ட்வீட்டோ ஏதோ போடல. ஆனால் இன்னைக்கு விஜய் பதவியேற்ற நிகழ்ச்சிக்கு இவர் வராரு. அந்த நிகழ்ச்சி முழுக்க அவரோட பேஜில் வந்து ராகுல் காந்தி அவரோட பேஜில் வந்து லைவ் செயல்படுது. இது ஏற்கனவே வந்து அது வேண்டா விருப்பாக தான் அதெல்லாம் செஞ்சுருக்கிறதா தானே புரிஞ்சிக்க முடியும். எதுக்கு அவர் செஞ்சுருக்கணும்? வேணான்னு போயிருந்துருக்கலாம். அப்படி இருந்தால் ஈவன் அந்த நிகழ்ச்சியே இப்போ அது கிரிட்டிசைஸ் ஆகுது. ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் அங்கேருந்து இங்கே வந்தார், உட்கார்ந்தார் இல்லையா? அதுக்கு பின்னால் 2 பேரும் தனியாக இங்கே சந்தித்தது மாதிரியும் தெரியல. அவங்க கட்சி உறுப்பினர்களும் பதவியேற்றது மாதிரிலாம் தெரியலை. இதெல்லாம் என்னென்னா ஒரு திமுகவை வெறுப்பேற்றுறதுக்குன்னே பண்ணது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது வந்து ஒன்றும் அரசியலில் இப்படி பாஜக ஒரு இந்தியா என்கிற அந்த கருத்தாக்கத்திற்கும் இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்கும் எதிராக இருக்கிறது என்பதை உணர்கிற போது ஒரு தலைவர் செய்கிற விஷயமாக நான் பார்க்குறேன். இல்லை, இன்னொரு இதுக்காக கேட்குறேன். அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு நாடாளுமன்றத்தில். இந்தியா முழுக்க பாஜக அடுத்து நீங்கள் சொன்ன மாரி காங்கிரஸ் கட்சி தான் அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி வந்து எமர்ஜ் ஆகுது. எதிர்பாராத அளவில் ரிசல்ட் பெற்று ஒரு கட்சி வந்து எமர்ஜ் ஆகுது. கட்சி தொடங்குது 2 வருஷத்தில். அப்போ அப்படி அது ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு அவர்கிட்ட இருக்குதுன்றதை ஃபீல் பண்ணும்போது அதை பாஜக கைப்பற்றக்கூடாது, அங்கே காலியாக இருக்க அந்த ஸ்பேஸ் அவங்க ஃபீல் பண்ணுறக்கூடாது. இப்போது இந்தியா முழுக்க இருக்க ஒரு கட்சியின் அடிப்படையில், ஒரு எதிர்கட்சி தலைவரின் அடிப்படையில் இந்த இடத்துல இந்த ஸ்பேஸை பாஜக கட் பண்ண வேண்டியதாக ஒரு பொறுப்பாக ஃபீல் பண்ணி அதை பண்ணியிருக்கிறத எடுத்துக்கூடாதா? அடுத்த நாள் பண்ணியிருந்தா சிக்கலாக இருக்கும். முதல் நாள் போய் சரிங்க நம்ம எல்லாம் ஒரு கூட்டணியில் இருந்தோம், நம்ம வெற்றி பெற்றிருக்கோம், பட் நான் இதை தான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நாங்கள் அதைத்தானே பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஒன்றும் திமுக அனுமதி கொடுத்து நாங்கள் இதை பண்ணுறோம். இது அவசியம் என்று நினைக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் போட்டியிட்ட இடங்களில் வெற்றி பெறுவதற்கும் சரி, போட்டியிடாத இடங்கள்லையும் சரி, திமுக நான் பத்மநாபபுரம் தொகுதியில் வேலை பார்த்தேன். அது ஒரு அமைச்சரிடமிருந்து எடுக்கப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி இல்லையா? ஆனால் அந்த அமைச்சராக இருந்தவர் 100% வேலை பார்த்தார். அவர் வேலை பார்க்கலன்னா நாங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸும் இங்கே நல்லா வேலை பார்த்தாங்க. இது ரெண்டும் இல்லைன்னா நாங்கள் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது, அது 100% ஷுர். நான் என்ன சொல்கிறேன், இதே போல் அங்கே நீங்கள் திமுகவும் கம்யூனிஸ்டும் 5 சீட்டு ஜெயிச்சதில் 3 சீட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில், விளவங்கோடு, கிள்ளியூர், குளச்சல், அதுக்கப்புறம் மயிலாடுதுறையும் மேலூரும் தான். இந்த 5ல் 3 தொகுதி அந்த மாவட்டத்தில் மட்டும்.
நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் பரஸ்பரம் திமுக வெற்றி பெற்றதுக்கு காங்கிரஸ் ஓட்டும் இருக்குது, கம்யூனிஸ்ட் ஓட்டும் இருக்குது, விடுதலை சிறுத்தை அது ஒரு பகுதி. அதே போல் நாங்கள் ஜெயித்ததுக்கும் சரி, காங்கிரஸ் ஜெயித்ததுக்கும் சரி, திமுகவினுடைய ஓட்டு இருக்குது. இது ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பெரிய கட்சின்னு பார்த்தா யார்? திமுக தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க, எஸ், நான் வந்து உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்திருக்கலாம். உடனே போய் அவசரமாக எனக்கு இத்தனை, இப்போ அவர் செல்வ பெருந்தகை சொல்கிறத பார்த்தா வெரி அன்ஃபார்ச்சுனேட். நீங்கள் வந்து ஒரு 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 ராஜ்யசபா சீட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்ககிட்டையும் ஒரு ராஜ்யசபா சீட். ஸோ ஒரு ராஜ்யசபா சீட்டோ அமைச்சரோ கிடைச்சா நீங்கள் மாறிடுவீங்கன்னு மக்கள் நினச்சாங்கன்னா அந்த நம்பகத்தன்மை போயிடும்ல. எனவே அவங்க கொஞ்சம் நிதானமாக எடுத்திருக்கலாம் என்பது தான் என்னுடைய. ஓகே, அதான் அந்த நம்பகத்தன்மை தமிழ்நாட்டில் மட்டும் போயிடும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மற்ற மாநிலங்களில் இருக்கிற தலைவர்களும் இதை விமர்சனபூர்வமாக பார்க்குற மாரி தான், காட்டமாக விமர்சி காட்டியும் ஆனால் அதை விமர்சனம் தான் பார்க்குறாங்கன்றது தான் புரிஞ்சிக்க முடியுது. ஆல்டர்னேட் ஃபோர்ஸாக இருக்கிறவங்க பிஜேபிக்கு. அப்போது இந்தியா கூட்டணியுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகும்? அதை பற்றி உங்கள் இந்தியா கூட்டணி என்பது எந்த ஒரு கட்சியையும் நம்பி இருப்பதாக நான் கருதவில்லை. ஓகே, உண்மையிலேயே அந்த வகையில் தான் நான் என்ன நினச்சேன்னா, தமிழ்நாட்டில் ஒருவேளை நாங்கள் முன்கூட்டி நினச்சதில் ஒரு விஷயம், ஒருவேளை திமுக கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியோட ஆட்சி பொறுப்பில் இருந்திருந்தா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இல்லை, ஒரு கட்சி தலைவராக மட்டும் இருக்கார். பினராயி விஜயன் இல்லை, மம்தா பானர்ஜி இல்லை. ஸோ இவங்களை எதிர்த்து சண்டமாரதம் செய்து கொண்டிருந்த 3 பேர் இப்போதைக்கு இல்லை. கீப் இட் இன் மைண்ட். இது வந்து இந்தியாவுக்கு எந்த வகையிலையும் நல்ல முடிவு கிடையாது. ஆமாம், நல்ல சைன் இல்லை. இப்போ காங்கிரஸ் நீங்கள் இல்லை, காங்கிரஸ் தானே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். காங்கிரஸ் இந்த அளவுக்கு அது டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இதர விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு பவர்ஃபுல்லாக ஆக்சுவலாக ஓட்டு போடும்போது டீலிமிட்டேஷனுக்கெல்லாம் எதிராக தான் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் அது அந்த இது தோற்கடிக்கப்பட்டது. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் வந்து தேவதூதர்களை தேடிக்கொண்டெல்லாம் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கான மாற்றத்தை அவங்க தேடுவாங்க. எனவே நான் இப்போ சொல்கிறேன், அவங்க சிபிஐயை நம்பி அல்லது சிபிஎம்மை நம்பி அல்லது காங்கிரஸை நம்பி ஒரு மாற்று உருவாகும் என்பதல்ல. ஒருவேளை யார் கண்டா மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து கூட அதை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் அநேகமாக இந்த காலத்தில் தேஜஸ்வி பல கேரளாவுக்கு வந்தார். 2 பேரும் இந்தியா கூட்டணியில் இருக்கோம். ஏன் அவர் வந்து எல்டிஎஃப்க்கு ஆதரித்து பேசினார்? தமிழ்நாட்டுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் தேஜஸ்வியும் வந்தாங்க. ஏன் அவங்க திமுக கூட்டணியை ஆதரித்து பேசுகிறாங்க? இதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே தான் நீங்கள் 2021 தொடர் சீதாராம் யெச்சூரி மதுரையில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், திமுக தலைவர் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கு அவர் முன்முயற்சி எடுக்கணும். எனக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது, இவர் ஏன் இங்கே பேசுகிறாரு அப்படின்னா. அப்போ நான் அவரோட பேசுகிறேன், இதுக்காக இப்படி பேசுகிறீங்க, அது ஒன்றும் சரின்னு எனக்கு தோணலையே. நீங்கள் திமுக தலைவரோட பேசியிருந்திருக்கலாம் தனிப்பட்ட முறையில். நாம் ஒரு கட்சி என்கிற முறையில் திமுகவுக்கு ஒரு பொது மேடையில் இருந்து ஏன் சொல்கிறீங்க? அப்போ அவருடைய கருத்து என்னவா இருந்ததுன்னா, நாம் வந்து எப்படி நாம் கூப்பிட்டு மம்தா வருவாங்களா, மம்தா கூப்பிட்டு நாம் அந்த ரீஜனில் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. காங்கிரஸ் கூப்பிட்டு இவர் கெஜ்ரிவால் வருவாரா, கெஜ்ரிவால் கூப்பிட்டு காங்கிரஸ் வருமா? ஏராளமான பிரச்சனைகள் இருக்குல்ல. அப்போது இது அல்லாமல் மாநில உரிமைகள் என்கிற பிளேனில் இருந்து ஒருத்தர் ஃபைட் பண்ணுற போது அவர் இதை முன்னெடுத்தால் அது நல்லா இருக்கும்னு நினச்சேன். எனவே நான் அது கேட்டது சரின்னாரு. நான் கன்வின்ஸ் ஆனேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அது நடந்தது. ஆக்சுவலாக நீங்கள் நாடாளுமன்றத்தில் போன தடவை அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் போனதில் அல்லது காங்கிரஸ் 100 சீட்டை கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்ததில் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. எனவே நான் என்ன ஃபியூச்சரில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்சி அதனுடைய தயவில் மட்டும் இந்தியா கூட்டணியோ அல்லது பிஜேபிக்கு மாற்றோ என்பது இன்னைக்கு சாத்தியம் இல்லை. ஒருவேளை ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் சேரலாம், காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா கூட்டணி மேபி என்ன ஷேப் எடுக்குதுன்னு தெரில. பட் நான் காங்கிரஸ் இந்த காலத்தில்
இப்படி டக்குன்னு சுவிட்ச் ஓவர் ஆகுது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்றே நான் கருதுகிறேன். ஓகே, நீங்கள் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க இந்தியா முழுக்க வந்து எங்கெங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடத்துலையும் வந்து பாஜக அவங்களோட ப்ராக்சியான அரசுகள் வந்து உருவாகிட்டு இருக்குது. மெயினாக அதோட காரணமே அந்த ஐடியாலஜியை, பிளவுவாத சக்தியான அந்த ஐடியாலஜியை நீங்கள் கடுமையாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, இங்கே இருக்கிற திமுக விசிக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ குறிப்பிட்டிருக்கிற முதல்வரோடு சேர்ந்து அமைச்சராக பதவியேற்றதில் 3 பேர், அவங்க 3 பேர் மேலே ஏற்கனவே வந்து அவங்க ஒரு பாஜக ஐடென்டிட்டியோடு இருக்கிறவங்க. நிர்மல்குமார் அவர்கள் ஏற்கனவே பிஜேபியிலே நேரடியாக சேர்ந்து செயல்பட்டவர், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்தவர். இவர் வந்து நேரடியாக பார்ப்பனிய கொள்கையை வந்து ஆதரித்து பேசக்கூடிய வெங்கட்ராமன். இன்னொருத்தவங்க அவங்க மோடியை பற்றியும் ஏற்கனவே அப்படி அவங்க மோடி வெல்ஃபேரை பற்றியும், இல்லை மோடின்றதே வெல்ஃபேர் தான் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆட்கள், இன்னொரு அமைச்சர். அப்படி இருக்கும்போது இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் காலத்திலேயே இன்றைக்கு முதல்வராக வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்த்து எந்த வார்த்தையும் பேசவில்லை என்பதும் இதெல்லாம் கூட எங்களுடைய விவாதத்தில் இருந்தது என்பது உண்மை. அப்போ நாங்கள் என்ன நினச்சோம், எங்களுடைய விவாதங்களில் இருந்தது அவர் அப்படி போகாமல் தடுப்பதற்கு. அதர்வைஸ் நீங்கள் முழுக்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வேணான்னு நினச்சோம். பட் ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரியான செய்திகளை நானும் கூட பார்த்தேன். வெங்கட்ரமணன், நிர்மல்குமார், கீர்த்தனா இவங்கெல்லாம் சங் பரிவாரோட தொடர்பில் இருந்தவங்க அல்லது இப்போதும் இருக்கிறவர்கள் என்று நான் சமூக வலைத்தளத்தில் ஏராளமான பதிவுகளை பார்த்துருக்கேன். வெளிப்படையாக தெரிஞ்சவங்க அந்த 3 பேர் அப்படின்னு. இன்னொருத்தங்க இன்னும் அதிகமாக கூட நிறையா பேர் அப்படி ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆட்களை அங்கே அனுப்பியிருக்கு, அவங்கெல்லாம் கூட ஒரு 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 ப்ராப்பர் ஸ்க்ரூட்னி இல்லாமல் வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்திருக்கு. பட் பல தகவல்கள் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இடையில கூட நம்ம பார்த்தோம், அது என்ன, ஒரு பொது தொகுதியில் தாவேகா ஏராளமான நீங்கள் பட்டியல் இனத்தவரை நிறுத்தி 10க்கும் மேற்பட்டவர்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் கூட பின்னால் அது உண்மையா இல்லையாலாம் தெரில. ஸோ இவங்க காங்கிரீட்டாக இன்னமும் அப்படி தான் இருக்காங்க, இதுதான் நிலைமை என்று தெரிந்தால் அதை பின்னால் டிஸ்கஸ் பண்ணணும். உடனடியாக ஒரு பிரச்சனை வருது. அதாவது தாவேகா என்கிற கட்சி அது ஒரு 35% வாக்குகளை வாங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக அது வந்திருக்கு. அப்படி வந்திருக்கக்கூடிய பின்னணியில் ஆனால் அதுக்கு ஆட்சி அமைப்பதற்கான போதுமான எண்ணிக்கை இல்லை என்பதை சொல்லி ஆளுநர் ஒன்றிய அரசாங்கத்தின் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக பாஜகவினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை உடனடியாக தடுப்பதற்கு இந்த ஒரு வழியை தவிர வேறு இல்லைன்னு நினச்சோம். அதனால் ஆதரவு கொடுத்துருக்கோம். ஸோ எமர்ஜிங் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் ஏன் இப்போ நீங்கள் அவங்கள வந்து பாஜகவுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாத ஒரு இடமா மாற்றணும்னு யோசிச்சதோடு மட்டும் இல்லாமல் ஏன் கூட்டணி அப்படின்னு போகலை? இப்போது காங்கிரஸ்லாம் போய் அவங்களால இப்போது அமைச்சர் பதவி கேட்டு அது கிடைக்கிற நிலைமையில் இருக்குது. ஏன் அப்படி நீங்கள் எல்லாம் ஒரு அமைச்சர் பதவி கேட்கல? அதுக்கான காரணம் என்ன? இல்லை, ஆட்சியில் பங்கு என்பதை நாங்கள் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட சூழல் இல்லாமல் நாங்கள் ஏற்க மாட்டோம். எங்களுக்கு அதுக்கு ஆனால் தடைகள்லாம் இருக்குது. ஒருத்தரோ 2 பேரோ 2 பேர் வந்து எம்எல்ஏவாக இருந்துட்டு அமைச்சராக இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, மக்களிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கின் அடிப்படையில் தான் உங்கள் இது இருக்குமே தவிர, அப்புறம் ஒரு 108 பேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது எடுக்கிற நடவடிக்கைகளில் நீங்கள் போய் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அது தவறான நடவடிக்கையாக இருக்குன்னா 2 விஷயந்தான். நீங்கள் ரிசைன்மெண்ட் வரணும், இல்லைன்னா ஏற்றுக்கிட்டு போகணும். இது 2யுமே இப்போ தாவைக்காவே என்ன நாளைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொல்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது, எங்கள் அரசாங்கத்தை இவங்க கவுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. எனவே இப்போ எங்களை பொறுத்தவரை ஆட்சி அமைப்பதற்கு அவங்களுக்கு அது வந்து இந்த பாஜக வருவதை தடுப்பதற்கான மற்ற விஷயங்களை பொறுத்தளவில் அவங்க எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு தகுந்த மாதிரி ஆதரவோ எதிர்ப்போ என்பது இருக்கும். ஸோ ஃபர்தராக என்ன வருது, அப்படி நீங்கள் அமைச்சரவையில் சேர்ந்துட்டீங்கன்னா ஒரு மினிமம் இது இருக்குல்ல, ஒரு அமைச்சரவையினுடைய கூட்டு முடிவுக்கு கட்டுப்படுவது என்பது. ஒவ்வொரு முறையும் நான் மறுக்கிறேன்னு நீங்கள் கூட்டணியில் சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே இருந்துக்கிட்டு சொல்ல முடியுமா?
பொதுவாகவே என்ன வரும், என்ன துயரம் இவங்க, அமைச்சரவையிலையும் இருந்துக்கிறாங்க, எதிர்த்தும் பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்படி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, எங்களுடைய சப்போர்ட்டே அந்த ஆட்சி அமைப்பது. அவங்களுக்கு ஒரு மக்கள் ஓகே ஒரு 35% வாக்களிச்சிருக்காங்க, இருக்கிறதுல அதிகமாக அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இப்போது உடனடியாக தேர்தலை சந்திப்பது என்பது சரியல்ல, வாய்ப்பு இல்லை. அதை விட ரொம்ப முக்கியமாக பிஜேபி தன்னுடைய நேரடியான ஆட்சியை நடத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாது என்பது தான் அதில் இருந்ததே தவிர அதுக்கு மேலே அதில் இருந்தது. விஜய் அவர்கள் வந்து பதவி இருக்கும்போதே வந்து தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடியை வந்து திமுக அரசு வாங்கி வச்சுட்டு போயிடுச்சு, அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கஜானாவில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னே தெரியல, மொத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு அப்படி ஒரு தற்காப்பு நிலைக்கு அவர் வச்சுக்கிறதோ, இல்லை அதை சொல்லி அவர் அறிவித்த நல்ல திட்டங்களை அவர் கொஞ்சம் டிலே ஆக்குவார் அப்படின்னு, அதாவது என்ன காரணமாக இருக்கலாம், அவங்க படிப்படியாக செய்யலாம், அது அவங்க விருப்பம். ஆனால் அதுக்கு காரணம் இதுன்னு இப்போ வந்து சொல்கிறத வந்து எல்லாரும் விமர்சனத்துக்கு உள்ளே பார்க்குறாங்க. அது முன்னாடியே தெரிஞ்சது தானே பட்ஜெட்லேயே அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் அதை எப்படி? அதான் பட்ஜெட்டில் சொன்ன விஷயத்த புதுசாக சொன்னது மாதிரி அவர் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. பட் கடன் என்கிற பிரச்சனையை நான் வேறு சென்ஸில் இருந்து பார்க்குறேன். ஆக்சுவலாக பெரும்பாலான கட்சிகள் அதை பார்ப்பதில்லை. முதலாளித்துவ கட்சிகள் அதை சொல்கிறதும் கிடையாது, பளிச்சுன்னு பேசுகிறதும் கிடையாது. என்னன்னா, ஓகே தமிழ்நாட்டினுடைய கடன் 10 லட்சம் கோடி, அது டெக்னிக்கலாக என்ன ஏதுங்கிறத பிறகு வருவோம். நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய மொத்த கடன் எவ்வளவு, மாநிலங்கள் வாங்கினது தவிர அவங்க வாங்கியிருக்க கடன் எவ்வளவு, கிட்டத்தட்ட 205 லட்சம் கோடி போன செப்டம்பர் கணக்குப்படி. இப்போ இன்னும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது வந்து நீங்கள் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்ற போது 67 வருஷங்களுக்கு பிறகு, இந்தியா விடுதலை அடைந்து 67 வருஷத்துக்கு பின்னால் அவர் ஆட்சி அமைத்தார். அப்போது இந்திய அரசாங்கத்துக்கு, ஒன்றிய அரசாங்கத்துக்கான மொத்த கடன் என்பது 52 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட அதை விட 3 மடங்கு அதிகமாக இந்த 67 வருஷம் மொத்தமாக வாங்கினதை விட இந்த 11 வருட காலத்தில் 3 மடங்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க. மொத்தம் 4 மடங்காக மாறி இருக்கு. எனவே இப்போ அமெரிக்கா கடன் இல்லாமல் இருக்கா? உலகத்திலே அதிக கடன் வாங்கின அரசாங்கமாக எது இருக்கும்? அமெரிக்கா தான் இருக்கும். குவைட் நேச்சுரல். அதே போல் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாட்டா, பிர்லா, அம்பானி, அதானி இவங்களெல்லாம் நீங்கள் பெரு நிறுவனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கடன் வாங்கினவங்களா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கடனை விட அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ கடன் என்பது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குவாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. 2008 சப்ரைம் கிரைசிஸ், மறு அடமான நெருக்கடி என்பது வந்தது. அப்போது நீங்கள் அரசாங்கம் கொடுக்குற செக்கே பாஸ் ஆகாத நிலைமை பல இடங்களில் வந்துடும் என்கிற நிலைமையை நோக்கி அது போச்சு. ஸோ அதுக்காக இவங்க ஒன்று வச்சுருக்காங்க. அதுவே வந்து அதை நாங்கள்லாம் ஏற்றுக்கல. இப்போ சொல்கிறாங்கல்ல, ஒன்றிய அரசாங்கம் இத்தனை சதவீதம் வரை அனுமதிக்கிறது, எனவே அதுக்குள்ளே இருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த இதுக்குள்ளே இருக்காங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசு எதுவுமே தராத நிலைமையில் ஒன்றை தெரிஞ்சுக்குங்க. கடந்த காலத்தில் ஒரு தொழில் அமைக்க வேண்டும் என்றால் கூட நீங்கள் வந்து திட்டக்குழு அனுமதி கொடுக்கும். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. மாநிலங்களை அவங்க நோக்கத்துக்கு விட்டாங்க. எனவே அவங்க வந்து என்னென்னா ஒரு பெரும் போட்டியை சம்பாதிக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஏன்னா இப்போது மாநில அரசுகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது என்பது வாழ்வாசாவா பிரச்சனையாயிடும். எனவே இங்கேருந்து அங்கே அல்லது அங்கேருந்து இங்கே இழுத்துட்டு வர்றதுக்கான முயற்சி நடக்கும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், கைடெக்ஸ்ன்னு ஒரு நிறுவனம் கேரளாவிலேருந்து அங்கே நிறையா ஆறுகளை பொல்யூட் பண்ணுறாங்க, ரொம்ப அசுத்தப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றேன்னு வந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டில் பேசி தமிழ்நாடு ஆஃபர் பண்ணதாக அவங்க சொன்னது. பட் தமிழ்நாடு அரசாங்கத்திடமிருந்து எதுவும் இல்லை. அவங்க நிறையா சொன்னாங்க, நிலம் ஃப்ரீயாக கொடுக்கறது, எலக்ட்ரிசிட்டி கன்செஷன், அப்படிலாம் வரிசையாக. இதில் மூலதனத்தில் 40% மானியமாக கொடுக்கறது, மாநில அரசுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி. ஆனால் இதை தாண்டி தெலுங்கானா அரசாங்கம் கூடுதலாக தர்றேன்னு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பிறகு அவர் சொன்னார், நாங்கள் கூடுதலாக இதை விட தர்றேன்னு சொன்னாங்க அப்படின்னு. எனவே இன்றைக்கி தொழிலை உருவாக்குவது, வேலை வாய்ப்பு வேணும், பிள்ளைங்களை படிக்க வச்சாச்சு, வேலை வாய்ப்பு வரணும்,
வேலைவாய்ப்பு வரணும்னா தொழில் வரணும். தொழிலை மாநில அரசாங்கங்கள் தன்னுடைய சொந்த செலவில் செய்ய முடியாத அளவுக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை வடிவமைச்சிருக்காங்க. எனவே மாநில அரசாங்கங்கள் என்னன்னா இவங்ககிட்ட போய் தொங்க வேண்டியது இருக்கு. அப்போ அவங்க போடுற நிபந்தனைகளை இவர்கள் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அது கூடாது என்று நான் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லிட்டு இருக்க ஒன்று. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நீங்கள் இப்படியே இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, பெருமுதலாளிகளுக்கு கொடுத்த சலுகைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் 2-3 வகைகளில் நம்மை வஞ்சித்து இருக்கிறது. ஒன்று, நிதி குழு. இப்போ 16வது நிதிக்குழு வரப்போகுது. அதனுடைய அந்த வருவாயை பங்கிட்டுக் கொள்கிற முறை இருக்கு இல்லையா, ஒன்று வெர்டிக்கல் டெவல்யூஷன், இன்னொன்று ஹரிசாண்டல் டெவல்யூஷன். வெர்டிக்கல் டெவல்யூஷன் என்று சொல்வது ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு, மாநில அரசுக்கு எவ்வளவு என்பது ஒன்று. ரெண்டாவது, மாநிலங்களுக்குன்னு பிரிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு கொடுக்கிறது, உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு, மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு. நீங்கள் கிட்டத்தட்ட 11வது நிதிக்குழு வரை இப்போ நம்ம ஏற்கனவே பேசின சில விஷயங்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டீலிமிட்டேஷனை திமுக தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மிக கடுமையாக எதிர்த்தார். அது இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில்னு சொன்னாங்க. இப்படி முயற்சி எடுக்கும்போது கடந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, 71ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் இதை பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் பல விஷயங்களில் மாநிலங்களுக்கிடையே ஏற்ற இருக்கு. ஆமாம். அப்போது ஒன்றிய அரசாங்கம் சொல்கிற ஒன்று அமல்படுத்துனதுக்காகவே ஒரு மாநிலம் தண்டிக்கப்படுவது என்பது சரியா? எனவே அது சரியல்ல என்கிற முறையில் தான் அதை யோசிச்சோம். எனவே 10 லட்சம் என்பது இந்தியாவில் இப்போ நம்ம தமிழ்நாடு மொத்த மாநிலங்களை பார்த்தீங்கன்னா 9வது இடத்துலையோ 10வது இடத்துலையோ, அதிக கடன் உள்ள மாநிலங்களில் 9வது இடத்துலையோ 10வது இடத்துலையோ இருக்கும். இந்த அதிக கடன் என்பதை நான் ஜிஎஸ்டிபியில் எவ்வளவு திமுக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற போது நம்ம மொத்த உற்பத்தி இருக்கு இல்லையா, அது 17 லட்சம் கோடி. ஓகே. அது இந்த காலத்தில் டபுள் ஆயிருக்கு, 35 லட்சம் கோடிக்கு வந்திருக்கு. அப்போ எனவே இதை எப்படி என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் வருவாயும் உயர்த்தப்பட்டிருக்கு. அப்போது செலவுகள் இயல்பாகவே அதிகமாகும். இந்த செலவுகளை கட்டுப்படுத்தணும்னு சொல்கிற ஒரு குரூப் என்னன்னா, பெருமுதலாளிகளுக்கு சலுகை கொடுக்கும்போது அதை பற்றி சொல்கிறதே இல்லை. நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் அரசு ஊழியர் அல்லது ஆசிரியர் அல்லது வங்கி இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவர் ஒரு 20 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. 12 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குகிற ஒவ்வொரு லட்ச ரூபாய்க்கும் 30% வரி கட்டணும். ஆனால் 12,000 கோடியோ 1,20,000 கோடியோ சம்பாதிக்கிற பெருமுதலாளிகள் கடந்த காலத்தில் 30% வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க 22% கட்டினா போதும். இந்த 8% காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான வருவாய் இழப்பு. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ கடைசியாக சொன்னாங்கல்ல, எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ், அதுக்கு முன்னால் ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தொகையை பெருமுதலாளிகளுக்கு அரசாங்கம் கொடுக்கு. நீங்கள் பட்ஜெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிரிவே இருக்குது, ஃபோர்கான் ரெவன்யூஸ் அப்படின்னு. இந்த ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் வரும் என்று சொல்லிட்டு அதை இவங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்தேன் முதலாளிகளுக்குன்னு சொல்கிறது, அதெல்லாம் சாதாரண மக்களுக்கான இதை விட்டு கொடுத்தது கிடையாது. 3வது அம்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி நான் சொல்லிகிட்டே போக முடியும். நிதிக்குழு வெட்டி சுருக்குனது, 11வது நிதிக்குழு வரை மக்கள் தொகை மட்டும்தான் இருந்தது. இப்போ மக்கள் தொகையை தாண்டி வேறு சில விஷயங்களையும், இப்போ 21ஆம் ஆண்டு மக்கள் தொகை எவ்வளவோ அதையும் கணக்கில் கொண்டதாக, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, அதையும் கணக்கில் கொண்டதாக அவங்க வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட் எவ்வளவு இருக்கணும்னு ஃபாரஸ்ட்டு கவர் நிறையா இருக்கணும்னா என்ன ஆகும், உங்களுக்கு நகரமயமாதல் குறைஞ்சிருக்கும். அப்போ பின்தங்கிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு கூடுதலாக கிடைக்கும். அடுத்த பெரிய விஷயம் என்று நான் பார்ப்பது, அதாவது சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர்டு ஸ்கீம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா 1,20,000 ரூபாய்க்கு தான் வீடு கட்டணும்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது. அதில் 60% தான் தருவேன்னு சொல்கிறாங்க. அதாவது 72,000 மட்டும். மீதி 68,000 யார் கொடுக்கணும்? மாநில அரசு. மாநில அரசு கொடுத்தா தான் நீங்கள் கட்ட முடியும்.
இது போக தமிழ்நாடு அரசாங்கம் 2,40,000 ரூபா கொடுக்கும். அப்போ அந்த பணம் முழுவதும் உங்கள்கிட்ட வந்துடும். அதே போல் இப்போ ஜூலை 1 அதை ஒழிச்சு கட்ட போகிறாங்க. எதை 100 நாள் வேலை என்று நம்ம சொல்வதை நேற்றே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதில் ஏற்கனவே 10% மாநில அரசாங்கம் கொடுத்தது. அடுத்து 25% நரேந்திர மோடி வந்த பிறகு மாற்றினார். இப்போ 60-40 என்று மாற்றிருக்கார். இதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 75-25 இருந்ததை இப்போ 60-40 மாற்றி அதையும் கொடுக்காம வச்சுருக்காங்க. ஸோ மாநிலங்களை கிட்டத்தட்ட ஒட்ட சுரண்டுவதன் மூலமாக சுரண்டுவது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, டைல்டு ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ரோடு போடுறதுக்கு கிராமப்புற ரோடு தான் போடணும், 1 கோடி ரூபா தருவோம். ஆனால் நீங்கள் 25 லட்ச ரூபா நீங்கள் செலவழிக்கணும். ஸோ என்ன பிரச்சனைனா, நீங்கள் 25 லட்ச ரூபாய் இருந்தால் மட்டும்தான் அந்த 1 கோடி ரூபாயவே பயன்படுத்த முடியும். ஒரு பக்கம் உங்களுக்கு வர்ற நிதி ஆதாரம் மொத்தத்தை எடுத்துட்டு நான் 75 லட்ச ரூபா கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் 1க்கு 2021, 22, 23, 24 இந்த 4 வருஷமும் அவன் பணம் கொடுக்கல. ஆனால் இதை நிறுத்தி போட முடியுமா? வேறு வழி இல்லாமல் மாநில அரசு இதர திட்டங்கள்ல இருந்து பண்ண வேண்டியது. ஸோ மாநிலங்கள் கிட்டத்தட்ட ஸ்கியூஸ் பண்ணப்படுகிறது. இந்த பின்னணியில் தான் தமிழ்நாட்டினுடைய இந்த காலத்தில் செலவழித்த தொகை, இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அது நலத்திட்டங்களுக்கு செலவழித்தது. நம்பர் 2 வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவழித்தது. இதோடு ஒப்பிடுகிற போது இது பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதை ஏன் அவர் முதல்வராக பதவியேற்ற போது புதிய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் சொன்னார்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜனவரியில் அவங்க ஓப்பனாக சொன்னதை இவர் புதிதாக கண்டுபிடித்தது மாதிரி இவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது, இந்த 10 லட்சம் கோடி என்பதை இவரில் வேற யாரு வந்தாலும் இது என்ன ஆகும்? அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதே தவிர குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. 10 லட்சம் அதை குறைக்கணும்னு சொல்றது எதுக்கான? இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, முதலாளித்துவ பொருளாதார வல்லுநர்களை பொறுத்தளவில் அவங்க இதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. இவ்வளவு அதிகமாயிருக்கு, அதனால இதை குறைச்சிருங்க, குறைச்சிட்டு நலத்திட்டத்தை குறைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு போதும் அரிசிக்கு 5% வரி விதிக்கிறிய, மிடில் கிளாஸு 13 லட்சம் 13வது லட்சத்துக்கு 30% வரி கட்டணும்னு சொல்றிய. ஆனால் 30% வரி இருந்த பெருமுதலாளிகளுக்கு ஏன் 22% குறைச்சாயின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பார். அஃப்கோர்ஸ் அவர் புதுசாக வந்திருக்காரு, இன்னும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் உள்வாங்கி கொள்ள வேண்டியது இருக்குது. பட் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் விடும்போது ரொம்ப நிதானிச்சு ஒரு 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 அரசியல் பொருளாதாரம், வெறும் பொருளாதாரம் அல்ல, வெறும் பொருளாதாரம்னா 10.5 லட்சம் கோடி கடன். இந்திய தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க. இந்த 8 கோடிக்கும் பங்கு வச்சோம்னா இவ்வளவு தொகை, ஒவ்வொருவர் தலையிலும் இவ்வளவு கடன் என்று சொல்லிவிட முடியும். இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதாரம் என்று வருகிற போது இது ஒரு முதலாளித்துவ அரசாங்கம். முதலாளித்துவங்களுக்கு கொடுக்குற எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்கறத இவங்க கட்டைல் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறாங்க. இது மட்டும்தான் பேசு பொருளாக இருக்குது. என்னைக்காவது நீங்கள் சொல்லுங்கள், ஏழைகளுக்கு கொடுக்குற மானியத்தை பற்றி, மானியம்னு இதுக்கு மானியம்னு பேர் வைக்கிறான், ஓசின்னு சொல்கிறான், இலவசம் சொல்கிறான். ஆனால் பெருமுதலாளிகளுக்கு அள்ளி கொடுக்குற தொகையை இன்சென்டிவ், ஃபோர்கான் ரெவன்யூஸ், டேக்ஸ் ரிடக்ஷன், அதுக்கு பேர் என்னன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறான். பிஸ்னஸை செய்வதற்கு இதெல்லாம் இலகுபடுத்துதல் என்று சொல்கிறாங்க. எனவே அது அடிப்படையில் அது தவறானது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை பேசுகிற போது, இப்போது நான் அவரோட எனக்கு எந்த வித இதுவும் கிடையாது, இப்போதான் புதுசாக வந்திருக்காரு, அவர் போக போகிறாரு, இதையும் உள்வாங்கி கொண்டு பேசுவது என்பது அவசியம். ஓகே சார். இப்போது அதேமாரி அவங்க பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு வந்தே மாதரம் முதல்ல ஒழிக்கப்பட்டது. அதுவும் பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதுக்கு அரசு தரப்புல இருந்து இவர் ஆதவ அர்ஜுன் அமைச்சர் அவர் ஒரு வழக்கம் கொடுத்துருந்தாரு. அது ஆளுநர் அவங்க அலுவலகத்துலேருந்து அப்படி சொன்னாங்க, நாங்கள் மறுக்க முடியல, இனி வரும் காலங்களில் அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் இது அப்படி கடந்து போகக்கூடிய பிரச்சனையாக பார்க்குறீங்களா, இல்லை அது சரி புதுசாக வந்திருக்கிறாங்க ஒரு வாய்ப்பு தரணும்னு யோசிக்கிறீங்க? அதான் புதுசாக வந்திருக்காங்க, ஒரு வாய்ப்பு தரணும், இது ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ அடுத்து ஒன்று என்னன்னா, அது முழுக்க முழுக்க ஆளுநருடைய ஃபங்க்ஷன் தான். ஆனாலும் ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும், போயிருக்கணும், அல்லது எங்களை மீறி வந்திருக்கணும், சொல்லியிருக்கணும். இவ்வளவு பேரும் சொன்ன பிறகு அன்றைக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். பட் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ அடுத்து இப்போ சட்டமன்ற கூட்டம் நடக்கிற போது ஆளுநர் உரையாற்றுவார். அந்த ஆளுநர் உரையாற்றுகிற போது போன தடவையே அவர் அதனால தான் கிளைம் பண்ணார். என்னங்க கொடுமை, நீங்கள் இந்த தேசிய கீதம் மீது இருக்கக்கூடிய மரியாதையை இவங்க இல்லாமல் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒன்று வந்தே மாதரம், அடுத்து தேசிய கீதம், அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து, முடிகிற போது தேசிய கீதம், வந்தே மாதரம், தேசிய கீதம், வந்தே மாதரம், தேசிய கீதம். என்ன அசிங்கமா இல்லை? இப்படியா தேசபக்தியை யாராவது உருவாக்கிற முடியும்? நீங்கள் இதில் தான் அப்போ ஏதாவது ஒன்று தான் பாடணும்னு சொன்னால் வந்தே மாதரத்தை வச்சுக்கிறதுங்கிறது தான் அவங்க நோக்கம். அதுக்காக தான் பண்ணுறாங்க. எனவே புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எதிர்காலத்தில், ரொம்ப குறிப்பாக எதிர்காலம்னு சொல்கிறது ரொம்ப தூரத்துலாம் இல்லை, இவங்க பட்ஜெட்டு போடணும். இந்த பட்ஜெட்டுக்கு முன்னால் ஆளுநர் உரையெல்லாம் இருக்கும். அந்த இடத்தில் அதை அனுமதிக்க கூடாது. அதில் அவங்க ஃபார்மாக இருந்தோம். ஏற்கனவே விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் அப்போவே இங்கே திமுக கூட்டணி நீங்கள் உட்பட எல்லாரும் வச்சது இந்த ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியா தான் இந்த எலெக்ஷன் அப்படின்றது தான் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. அதை அப்பயே மறுத்து பேசினார் அவர். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இந்த ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்னு அவர் மாற்றினார். அந்த பொருளே இல்லைன்னாரு. இதுனா பாராளுமன்ற தேர்தலா, அதெல்லாம் போய் ஏமாத்து வேலை, மக்களை ஏமாத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்போ ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகும் அவர் அமைச்சரவையில் இப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஐடியாலஜியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதேமாரி இப்போது அவர் குறித்து விமர்சனங்கள், அவர் பேசின விதம் இருக்குல்ல பதவியேற்பு விழாவில், இது கிட்டத்தட்ட மோடி பேசுகிற விதமாக இருக்கிறதுன்றது தான் எல்லாரும் சொன்ன விமர்சனமாக இருந்தது. இப்போ இதுக்கப்புறம் சிஎம்ஐ பற்றி வர விமர்சனங்கள் கண்காணிக்கப்படணும், ஒடுக்கப்படணுன்ற அறிக்கையும் வந்திருக்குது சைபர் இருந்து. அப்போது இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு நல்ல சைனாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதான் இது உடனடியாக யாரும் முதலமைச்சரானாலும் உடனே ஒரு கும்பல் சேர்ந்துடும். அது இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இஷ்யூ டு இஷ்யூ அவர் சரியாக பண்ணுறாரா இல்லையாங்கிறத நம்ம விமர்சிப்போம். இப்போ நீங்கள் வந்தே மாதரம் இஷ்யூ பேசணும், மாற்றிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் வெயிட். அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக பொருத்தமானது கிடையாது. இப்போ நீங்கள் பதவியேற்பன்னைக்கு ரொம்ப மோசமாக திமுக தலைவரையும் விமர்சித்தார், பேர் குறிப்பிடாமல் தான் விமர்சித்தார். அதே போல் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விமர்சித்தார். நீங்கள் மேடைகளில் எப்படி பேசணும். ஆனால் நேற்று கொஞ்சம் வித்தியாசமாக நான் எல்லாத்தையும் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டா அது சரியாயிரும்னு நான் நினைக்கல. அது ஒரு டாக்டிஸாக இல்லாமல் அவருடைய இயல்பாக இருந்தால் அது நல்லது என்று நான் கருதுகிறேன். இயல்புன்னு ஏற்றக்கூடிய அளவுக்கு மற்ற செயல்பாடு இல்லை அப்படின்னு பார்த்துக்கலாமா? இல்லை, அதை நான் இப்போது முன்கூட்டியே சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. லெட் அஸ் வெயிட். அது இயல்பாக இருந்தால் பாராட்ட போகிறோம், அது ஒரு டாக்டிஸாக இருந்தால் அதை கிரிட்டிசைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் பதில்களையும் உங்கள் நேரத்தையும் செலவழித்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.